எல்லாருக்கும் வணக்கம். இல்ல, ஊர்ல உள்ள கட்சியை பத்தி எல்லா கட்சியும் பயங்கரமா விமர்சனம் பண்ணிடுது. அந்த கட்சியோட கொள்கை தெரியல, கோட்பாடு தெரியல, தலைவர் தெரியல, பேர் தெரியல, ஊர் தெரியல, 1008 முட்டை வைக்க வேண்டியது. ஆனா இவங்க கட்சியை பத்தி ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும் கோவம் பொத்துட்டு வந்துடும். இப்போ அதனால என்ன பிரச்சனை, நாட்டுக்கு எது விலைவாசி ஏறிட்டா, என் கட்சி உழுவாரு நீங்க ஏன் கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு. அப்ப இதே மாதிரி தான் மத்தவங்களும் இருக்கும். மற்ற கட்சியை பத்தி ஏன் விமர்சனம் பண்ணு கேட்கிறேன். அப்ப கேள்வி கேட்டா நாங்க சர்வாதிகாரி அப்படிதான் இருப்போம், ஒரு நேர்மையாளவன் சர்வாதிகாரி தான் இருப்பான். எங்க அது நேர்மையாளன் சொல்ல வேண்டிய விஷயம், நீங்க ஏன் சொல்றீங்கன்னு கேட்கிறோம். ஸோ இப்போ நம்ம யாரை பத்தி பேசுறோம், எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களையும் அவருடைய தம்பி சாட்டை, ஸோ இந்த 2 பேரை பத்தி விமர்சனம் பண்ண போறோம். அதாவது நம்ம இவங்கள பத்தி விமர்சனம் பண்ண வேண்டாம், கடந்து போயிடலாம். ஏன்னா தமிழை வச்சுக்கிறது இவங்களுக்கு எதிரியே கிடையாது, ஒரு ஆளே கிடையாது. இவங்க என்ன கதைட்டு போட்டோம் அப்படி கடந்து போகலான்னு தான் நம்ம நினைக்கிறோம். எல்லார்ட்டையும் நம்ம அப்படிதான் சொல்றோம். ஆனா சில நேரங்களில் இவங்க பேசுற பேச்சுக்களை பார்க்கும்போது நம்மளால பதிலி கொடுக்காம இருக்க முடியல. அதாவது சீமானவர் இன்னைக்கு சொல்றாரு மேடையில, அது நிருபர்கள் கேட்கிறது, உங்க கட்சியில் இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்க, நீங்க ரொம்ப சர்வாதித்தனமா நடக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க ஒரு நேர்மையான சர்வாதித்தனமா நடப்பான். இப்ப அதனால இது நாட்டுக்கு பிரச்சனையா, விலைவாசி யாரப்பதான் நீங்க வேற கேள்வி கேளுங்க, இதுல கேட்கீங்க. அப்ப எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாம தமிழை வச்சுக்கிறதுல நீங்க உலக வச்சுக்கலாம் வைக்க வேண்டியதானே. ஏன் உங்க கொள்கை கோட்பாடு சரியில்லை, நீங்க அப்படி 1008 விமர்சனம் வைக்கீங்க. திமுக போயிட்டு ஏன் இவங்களுக்கு துணை முதல்வராக போட்டீங்க, அவங்கள போட்ட வேண்டியதானே, இதுக்கு 1008 விமர்சனம் வைக்கீங்க. அதெல்லாம் அவங்களுடைய கட்சி கொள்கை உள்வேற தானே, அதுக்கு நீங்க தலையிட்டு கேட்கிறேன். சீமான் அவர்கள் கேட்கிறேன். இல்ல சீமான் அவர்கள் கடந்த 2 மணி நேரத்துல மட்டும் தமிழை வச்சுக்கிறது தளபதி விஜய் விமர்சனம் பண்ணல. அதுக்கு என்ன காரணம், தளபதி விஜய் இவர் ஒரு பொருட்டாவே கருதல. ஏன்னா இவருக்கு நிறைய கதைகிட்டே கிடந்தாரு, கூமுட்டனாரு, ரோட்டடி சுட்டுனாரு, அப்படி 1008 விமர்சனம் தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாரு. ஆனா தளபதி விஜய் எதுக்குமே கண்டுக்காம, இவெல்லாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது, எதிரே கிடையாதுங்கிற பட்சத்துல அவருடைய பிறந்த நாளுக்கு வா சொல்லிட்டு அப்படி கடந்து போயிட்டாரு ஒரு பெருந்தன்மையா. இவருக்கு அது வந்து மூஞ்சு அடிச்சாப்பட ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்ல, அவர் நிர்வாகிகளும் யாருமே இவரால் விமர்சிக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இனிமேல் நம்ம விமர்சிச்சா நம்மள எல்லாரும் கழி வெளி ஊற்றுவான், நம்மள ஒரு ஆளை மறிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவரு அமைதியாயிட்டு அவருடைய தும்பிட்ட கூட்டி விட்டுருக்காராம் சாட்டை கிட்ட. சாட்டை ஒவ்வொரு மேடைகளா போய்கிட்டு, நாங்களாம் பொழுதுபோக்கு தளத்துல தலைவர்களை தேடுபவர் கிடையாது, போராட்ட காலத்திலே தலைவனை தேடுபவர்கள். அடேங்க அப்பா, அப்படியே போராட்டத்துல கிழிச்சிட்டீங்க. எந்த போராட்டத்துல நீங்க கலந்துக்கிட்டு வெற்றி வகை சூடிட்டு வந்தீங்க சொல்லுங்க அப்போ. இல்ல நீங்க சொல்றீங்களா போராட்ட காலத்துல கலந்துட்டோம், போராட்ட காலத்துல கலந்துட்டோன்னு. அந்த போராட்டத்தை என்ன பண்ணுவீங்க, போக வேண்டியது, ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டியது, மைக்க பிடிக்க வேண்டியது, கத்த வேண்டியது, வாங்கிட்டு அந்த ஆள் நடை கட்டிட வேண்டியது. உண்மையான தம்பிகள் எவ்வளவு பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க சொல்லுங்க. எந்த போராட்ட காலத்துல நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க கலந்துக்கிட்டு அந்த மக்களுக்கு உண்டா நீதியை பெற்று கொடுத்தாங்க சொல்லுங்க, லிஸ்ட் போட்டு சொல்லுங்க. இல்ல இவ்வளவுக்குள்ள பேசுற இந்த தம்பிகள் நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா போய் சொல்லணும். அதாவது தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் பிரச்சனை, துப்பாக்கி சூடு நடந்துச்சுல்ல, காவல்துறையில அந்த பிரச்சனை இல்ல, அப்பா பொதுமக்கள் 13 பேர் இருந்தாங்க. சோ அந்த சமயத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானவர்கள் அவர் தம்பிகள் எங்க போனாங்க சொல்லுங்க அப்போ. போராட்டத்தில் அது வந்து கலந்துக்கிட்டீங்களா அந்த மக்களுக்கு? அந்த மக்களுக்காக என்னைக்காவது துப்பாக்கி சூடு அங்க வந்துடும் அப்படின்னு முன்கூட்டியே உளவுத்துறை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கமே எட்டி பார்க்கல. இல்ல உண்மையான போராட்ட காலத்தில் நிற்கிற நெஞ்ச நிமித்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா நெஞ்ச நிமித்து சண்டைக்கு போன்னு சொல்றீங்களா, அந்த பிரச்சனையில எங்க போனேன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானவர்கள் ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பிரச்சனையை பத்தி ஏன் பேசல? அந்த சமயத்துல அது நடந்த விஷயத்துல அதை பத்தி வாயை திறக்கல, எந்த மீடியால வாயை திறக்கல. ஆனா அங்க போன ஒரே தலைவர் தமிழை வெற்றிக்கலத்தை சேர்ந்த தளபதி விஜய் அவர் மட்டும் தான் அந்த மக்களுக்கு போய் ஆதரவு நின்று ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவி பண்ணிட்டு வந்தார். அவர் தான் உண்மையான மக்களோட தலைவர். இல்ல அடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணர்ச்சி, அதாவது அவர் என்னன்னா ஒரு புத்திசாலி. ஆனா சீமான் அவர்கள் ஒரு சரியான ஒரு புத்திசாலி. இங்க என்ன பண்ணுனா நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ஒரு அரசியல்வாதி. அது எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி மத இன உணர்வால பிரிஞ்சு கிடக்காங்க. அப்ப இவங்களெல்லாம் உணர்ச்சி தூண்டுறோம். எவனுமே பாத்தீங்கன்னா இந்த உணர்ச்சி தூண்டா ஈஸியா நம்ம வந்து நம்ம பக்கம் சாஞ்சிருவாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டவர் தான். அதனாலதான் தமிழ அப்படிங்கிற உணர்வு வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி பங்கு அப்படி கூட்டி அந்த மக்களிடையே நம்ம தமிழர் தமிழர் அப்படின்ட்டு இந்த மக்களும் பாத்தீங்கன்னா அப்ப நம்மளுக்கான ஒருத்தர் வந்திருக்காருப்பா, இவரு தேவதூதன், இவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதார புருஷன், தமிழ் தேசியம் அப்படின்ட்டு வராரு, மற்றவங்களும் கிடையாது, நம்ம தமிழர் நம்ம தான் ஆளணும், கரெக்ட் தான். அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தம்பிகள் நினைக்கிறாங்களா அது எண்ணங்கள் எல்லாரும் கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம சொல்லுவாங்க, அது எல்லாமே கரெக்ட். நான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயிர் கொடுப்பேன். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தம்பி, தமிழருக்காண்டி தமிழர் தான் நம்ம நாட்டாலும், அதெல்லாம் எனக்கு எந்த மாற்றது கிடையாது. ஆனா அந்த விஷயத்தெல்லாம் இவர் செய்வார் நம்புறீங்க பாத்தீங்களா, அதுதான் முட்டாத்தனம். இவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இவர் என்னைக்குமே நாம் தமிழர் கட்சியை சீமானவர்கள் ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு இருந்ததே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, முந்தின ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, எல்லா விஷயத்திலும் அப்படிதான். அதை நம்ம சொல்ல போனோம்னா அதெல்லாம் பழைய சித்தாந்தத்தில் அவர் இருந்தாரு, வேற ஒரு இதுல இருந்தாரு, அப்ப பேசுறது நீங்க அதை இப்ப கொண்டு வராங்க. இப்போ அவர் முழுவதும் மாறிட்டாரு. அட்டேங்கப்பா, அப்போ ஒரு வயசுக்கு வராம இருந்தாரு, இப்ப வயசுக்கு வந்துட்டாரு. போய் மரத்துக்கு அது ரெடி வந்தோம்னா இப்ப நானும் வந்துட்டு ஒண்ணும் கிடையாது. நேரத்துக்கு நேரம் மாத்தக்கூடியவர், எங்க கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பேசக்கூடியவர் தான் சீமானவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெயிக்கணும் இந்த நாட்டை, இவர் கடைசி வரைக்கும் ஒரு கூட்டத்தை கூட்டணும், அந்த கூட்டத்தை வச்சு சம்பாதிக்கணும், தேர்தல் வரும்போது ஓட்டை பிரிக்கணும், அப்போ யார்ட்டையாவது வாங்க வேண்டியது, இதுதான் அவருடைய கொள்கை கோட்பாடு நோக்கம். மற்றபடிலாம் எதுவுமே கிடையாது. இங்க அவர் எதையுமே சாதிக்க முடியாது. ஏன்னா இவரும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு கிடையாது.
நான் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்ல போடுறீங்க, தமிழர்னா நம்ம தமிழர் போடணும், நீங்க எல்லாருக்கும் நீங்க மற்ற மாநிலத்திலாம் பாத்தீங்களா எல்லாருமே அவங்க தான் ஆட்சி ஆளுட்டு இருக்காங்க, நம்ம இதுல மட்டும் தமிழர் ஆட்சி ஆள முடியல. ஆமா, அதையும் நான் ஒத்துக்கிறேன், தமிழர் தான் ஆட்சி ஆளணும், தளபதி விஜய் அவர்கள் தமிழன் தானே, வரட்டும் ஆட்சி ஆகட்டும். ஏன் அப்ப மட்டும் அவர் வரும்போது எதுக்கீங்க கூத்தாடி பின்னாடி போறீங்க, நடிகீங்க, ஏன் கூத்தாடினா என்ன பிரச்சனை கேட்கிறேன். நடிகருங்கிறது ஒரு தொழில் தானே. சீமானவர்ல உங்களுக்கு முதல்ல எப்படி தெரியும், அவர் படத்துல ஒரு டைரக்டர், அதை வச்சுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் தெரியும் கொஞ்சம் பேருக்கு. அதுக்கப்புறம் அந்த கட்சி ஆரம்பிச்சு தமிழக உணர்ச்சி பிடிக்கும்போது தெரியும், மற்றபடி யாரும் தெரியாது. அதே மாதிரி தளபதி விஜய் ஒரு சினிமா நடிகர், எங்க ஒரு அரசியல்ல ஒரு முதல்வர் ஆகணும், ஒரு எல்லா மக்களுக்கும் தெரியணும் அப்படின்னா ஒரு பொதுத்தளத்துல எல்லாரும் தெரிஞ்ச ஒரு முகமா இருக்கணும், அந்த பிராண்டா இருக்கணும், அந்த ஃபேஸுங்கிறது அந்த பிராண்டா இருக்கணும். அப்படிப்பட்ட வந்து அரசியல் வந்து ஜெயிக்க முடியும். இல்லைன்னா முதல்ல அவங்க முகத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கே பெருசா போராட்ட படத்துல போராட்டம் நடந்து. ஸோ அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அவர் கொண்டு வர திட்டங்கள் அவர் செயல்படல, அதை வச்சுதான் மக்கள் தீர்வு பண்ணிப்பாங்க. எடுத்த உடனே நடிகைங்கிற ஒரே காரணத்துக்கு யாரும் ஓட்டு போட்டு அவளை உட்கார உச்சாரணை கும்பல வச்சிட மாட்டாங்க. அதை உங்களை புரிஞ்சு விடணும். நடிகர் பின்னாடி போய் நடிகர்னா என்ன, அது ஒரு தொழில், அவ்வளவுதான். அவர் சொல்ற திட்டங்கள், அவர் என்ன சொல்றாரு அதை கேளுங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு தப்பு தாண்டா தெரிஞ்சா அதை பத்தி விமர்சனம் பண்ணுங்க. இப்ப சொல்றீங்களா தமிழ் தேசியம் திராவிடங்கிறதுல எங்களுக்கு வந்து 2 கண்ணு சொல்றாரு, அது எங்களுக்கு ஒத்து போல, சரி அதை பத்தி விமர்சனம் வைங்க, அது நாங்க அதுக்கு பதில் கொடுக்குறோம், அது என்ன விஷயம்ட்டு. அதை நான் நிறைய மீடியா சொல்லிட்டேன். தமிழ் தேசியம் அப்படின்னா தமிழருக்கான மட்டும்தான், அதுல தமிழர் மட்டும்தான் பயன்பட முடியும். திராவிடங்கிறல தமிழ்நாட்டை நம்பி தமிழ்நாட்டை மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, நிறைய காலாண்டு காலமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அந்த பயன் கிடைக்கும், அவ்வளவுதான். அதை ஒரு கண்ணா வச்சு நம்ம நம்பி வந்த மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா திராவிடம், புரியுதா? தமிழ் தேசியம் திராவிடம், அதான் திராவிடம்னா ஒரு சமத்துவம் தான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த சமத்துவம் எந்த அளவுகள்ல இருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களை வஞ்சிக்காத அளவுல அந்த சமத்துவம் இருக்கணும், அதுதான் முக்கியம். தமிழருக்கான முன்னுரிமை எப்பவுமே இருக்கணும். ஆனா சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் தமிழருக்கான மட்டும்தான் சொல்லி பேசுறதும் நல்லா பேசுவாரு. அது சீமான் அவர்கள் பேசுறதெல்லாம் வந்து கொள்கை ரீதியா, அதாவது அப்படின்னா எதுவுமே இல்லாதவங்க என்ன வேணா பேசலாம். இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஜெயிக்காதவங்க எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணலாம், நாங்க வந்து அதை மத்தியில் இதை மத்தியில் பேசலாம். ஆனா அதுல இருப்பாங்களா அந்த பொறுப்புல. இப்போ திராவிட கட்சிகளும் அதிமுக 2 கட்சியும், அதாவது திமுக அதிமுக தான் காலங்காலமா அங்க ஆண்டுட்டே இருக்காங்க, புரியுங்களா? அவங்கள வர்ற போறவங்க புதுசா இருக்கவங்க என்ன வேணா விமர்சிக்கலாம். ஏன்னா எப்பவுமே கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. நாளைக்கு இதே இவங்க வந்து அந்த ஆட்சி பொறுப்புல ஏதாவது ஒரு பொறுப்புல வந்தாங்கன்னா இவங்க அப்படி என்னத்தை கிழிச்சுவாங்க, அப்பதான் தெரியும் இவங்களுடைய லட்சணம் என்னன்ட்டு. அதுக்கும் கேட்பீங்க, அதுக்கு நீங்க ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு. அதாவது வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கொள்கை கோட்பாடுல ஒரே மாதிரி நேர்கோட்டுல அதுக்கு வந்து மாற்றாம இருக்கணும். நேற்றுக்கு ஒரு பேச்சு இருந்தாங்க, நேற்றுக்கு நான் தூக்கி போய் இன்னைக்கு நான் கீழே போட்டு மிதிப்பேன், நேற்று தம்பியுமே கூமுட்டமே, இன்னைக்கு நான் வந்து என் கூட சேரல, அதனால நான் அவனுக்கு வெறுப்பேன். இதெல்லாம் என்னது? அதே வாய் தானே இன்னைக்கு இப்படி பேசுது. அதாவது நான் என் தம்பி எனக்கு எதிராக விமர்சனம் வச்சாலும் நான் ஆதரிப்பேன், எனக்கு எதிராக அரசியல் பண்ணாலும் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்ன வாய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூமுட்டா ரோட் அடிச்சு எடுத்துருவான். இன்னைக்கு ஒரு பேச்சு, அதாவது இவருடைய பிறநாளுக்கு அவர் வந்து நான் வாழ்த்து சொல்லிட்டாரு, என் தம்பி நான் செல்லமா திட்டுனேன், அட்டேங்கப்பா செல்லமா திட்டுறதா அந்த ரோட்டை அடிப்பட்டு சாவான்னு சொல்றது, கூமுட்டம் சொல்றது, இதெல்லாம் என்ன ஒரு உருட்டு. இதையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த தம்பிகள் நம்பிட்டு இருக்காங்கல்ல, அதாவது நாம் தமிழ் கட்சியில் ஒரு தம்பிகள் நம்பிட்டு இருக்காங்கல்ல, அதை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நம்புறாங்க. இவர் வந்து எல்லாத்தையும் மாத்திடுவாரு, தமிழுக்காண்டி எல்லாத்தையும் செஞ்சிருவாரு அப்படி நம்புறீங்களே, அதுதான் முட்டாத்தனம். நீங்க நினைக்கிற நினைப்புல நான் தவறு சொல்லல. நாம் தமிழ் கட்சி தம்பிகள் இருக்கீங்களே, உங்களுடைய நினைப்பு இருக்குல்ல, அதெல்லாம் நான் குறைய சொல்லல. உங்களுக்கு இருக்கிற அதே வகை தான் எங்களுக்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் இவர் செஞ்சிருவாரு சீமானவர்கள் அப்படின்னு நம்புறீங்களா, அதுதான் தவறு. இப்ப இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சி நிறைய பேர் விலகிட்டே இருக்காங்க, அது ஒவ்வொரு நாள் நடந்தே இருக்கு. தமிழக கட்சிக்கு எப்போ வந்து பாத்தீங்கன்னா கட்சி உள்ள வந்துச்சோ மாடு நடந்துச்சோ அதுல இருந்து இங்க எல்லாம் கூட்டமே கூடாமே காலியாக போகுது. தேர்தலுக்கு முன்னாடி இது காலி ஆயிடும், அது வேற விஷயம். இன்னைக்கு ஒருத்தர் வெளியே வந்திருக்காரு 50 பேர், அதுல ஒருத்தர் சொல்றாரு எங்க கலந்தாய் கூட்டம்னு ஒன்று கூட்டுறாங்க, அதுல போய் நம்ம பேசலாம் இருந்துச்சா நீ யாரு பேசுறதுக்கு வெளியே போ அப்படிங்க. இது என்னங்க கலந்தாய் கூட்டம் அப்படிங்கிறது? நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட கலந்தாய் கூட்டம் நடந்துச்சு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு. இந்த கலந்தாய் கூட்டங்கிறதே பொதுவாக வந்து கலந்து பேசுறது தான் கலந்தாய் கூட்டம். நாங்களாம் மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர். அண்ணன் சீமான்ட்ட வந்து எங்களுடைய கருத்துக்கள், எங்கள் குறைகள், அடுத்த என்ன செய்யணுங்கிறதையும் பேசலாம்னு நினைச்சிருந்தோம். அவர் ஒன் சைடாவே ஃபுல்லாக பேசி அவரே பேசி முடிச்சுட்டு முடிக்க போறாரு. அப்போ நான் எந்திரிச்சு அண்ணே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தேன். அப்போ ஒரு என்னன்னே தெரியல, ரொம்ப கோபமா என் மேலே, யாரா நீ, உனக்கு கட்சிக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு, யாரா நீ வெளியே போடா அப்படின்னாரு. அப்போ நான் வந்து என்னண்ணே இது அப்படின்னு சொல்லி, என்னண்ணே அப்படிங்கும்போது நீ சாதி ரீதியாக கட்டமைச்சிட்டு இருக்க அப்படின்னாரு. நான் அதில் என்ன அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்க. ஆனால் என் கூட அப்படி ஒரு அலிகேஷனே கிடையாது. இந்த தேர்தல் முழுக்க நம்ம எங்கள் வேட்பாளர் கூட நான் வந்து சீஃப் ஏஜென்ட் வந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். எல்லா டீமும் நம்ம பழகக்கூடிய ஆள் தான். அவங்க மேலே யார், எங்கள் மண்டல பொறுப்பாளர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு, கட்சிக்குள்ள அதிருப்தியில் இருக்காங்க. அப்போ அதனால நம்ம என்ன செய்யணும், மற்ற எல்லாரும் நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம நல்லபடியாக கட்சியை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு 80% பொறுப்பாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் நம்ம இவர் தான் சொல்லுதாரு, அதனால நம்ம என்ன செய்தோம், அரவணைச்சு என்னென்ன செய்யலாங்கிறத கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு நம்ம அதை பேச வாய்ப்பு கிடைக்கும்னு நம்ம எந்திரிச்சோம். சம்மந்தம் இல்லாமல் நம்ம அப்படி பேசும்போது ஏன்னா அதை பற்றி நம்ம பேசணும் அப்படிங்க. மறுபடியும் நம்ம ரொம்ப ஆசை பேசுறேன், ஏன் கட்சிரா அது இருக்க நேரம் வெளியே போடா அப்படிங்க. அப்போ நான் பார்த்தேன், நான் வெளியே போறேன்னாச்சு வரட்டுமா அப்படின்னு நான் கிளம்பி வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் தான், அவர் நாங்குநேரி தொகுதி செயலாளர் அந்தோணி விஜய். இல்ல இது என்ன அண்ணன் வந்து பேசிட்டு இவரை வெளியே அனுப்பிடுறாரு. அனுப்பினோடனே எங்களுக்கு ஒரு வருத்தம், ஏன்னா என்ன கருத்துன்னு கூட கேட்கல, ஒரு மாவட்ட கலந்தாய்வு கூட்டம்னு வச்சுட்டு கருத்து கேட்கல, வெளியே அனுப்பிட்டாங்க. அனுப்பினா நான் இருந்துச்சு, அண்ணா என்னண்ணே தம்பி என்ன தப்பு பண்ணாரு கேட்டீங்க, எல்லாத்தையும் விசாரிச்சிங்களா, எல்லாத்தையும் 19 விசாரிக்காம நீ எப்படி அவங்களை அனுப்பலாம், இத்தனை வருஷம் உழைச்ச பையனை நீங்க எப்படி அனுப்பலாம் அப்படின்னு அவர் உடனே இல்ல அவன் சாதி ரீதியா பேசியிருக்கான் வச்சிருக்கான் அப்படின்னா பதிவுகள்லாம் இருக்கணும். சாதி ரீதியா பேசியிருக்கான்னா சாட்டை திருமுறை நேற்று கூட நான் கொண்டையங்கோட்டை மரவன் பேசியிருக்காரு, கட்சியில ஜாதி பேசக்கூடாதுன்னு நாம் தமிழர் கட்சியில் இருக்கோம், அவர் கொண்டையங்கோட்டை மரவன் பேசியிருக்காரு. அப்ப அது என்ன அர்த்தம், அது தப்பா அப்படின்னு பேசும்போது அவரு அப்படிதான் பேசுவான், நான் கட்சி நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் பேசுவேன், நான் சொல்றதை கேட்கறான்னு சொல்லி சீமானுக்கு எனக்கு வாக்குவாதம் ஆகுது. அப்ப என்ன தள்ளுமுள்ள ஆகுது, சாட்டை திருமணி அடிக்க பாயிராப்புல. அப்ப இருக்கிறவங்க எல்லாம் சமப்படுத்தி கூட்டி என்ன செஞ்சுட்டாங்க, மறுபடியும் இந்த பவுன்சர்கள் வச்சு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இதான் இது என்னன்னா தலைவர்கிட்ட நாங்க பேசுறோம், எங்களுடைய கருத்தை சொல்ல போறோம், இதுக்கு சாட்டை துறைமுறைக்கு என்னன்னு தெரியல, அவன் தான் கட்சி நடத்தினானா என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கு முழுசா சொல்ல போனா தமிழ் தேசியம் நல்லா இருக்கணும் அண்ணே, நாங்க நான் 2016 இருந்து எலெக்ஷன் 2016 எலெக்ஷன் 19 இடைத்தேர்தல் 2021 2024 இது வரைக்கும் எல்லா தேர்தலையும் பணி செஞ்சிருக்கோம், பொறுப்பாளர். நான் வந்து நாங்குநேரி தொகுதி செயலாளர், என் பேர் அந்தோணி விஜய். இவ்வளவு வேலைகளை பண்ணியிருக்கோம், எங்க கருத்தை கேட்க கூட அண்ணனுக்கு நேரம் இல்லைன்றதோட அவருக்கு மனசு இல்லை. அப்போ எப்படி நாங்க என்ன சொல்ல, இத்தனை வருஷமா நாங்க கேட்கல, ஆனா இப்போ வந்து கட்சி வந்து நாளடைவில் சிதைவடைஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னா முன்னாடி இருந்த ஆளுங்க இப்ப இல்ல, இப்ப கட்சி சிதைவடைஞ்சுக்கிட்டே வருது. இதை நாங்க எப்படி அண்ணன் கன்வே பண்றது, புதுசா 10 பேர் வராங்க, கேட்கறதுக்கு அவர் தயாராகவே இல்லை. அப்ப அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தரை வச்சுக்கிட்டு சாட்டை துறைமுறைனால நிறைய பிரச்சனைகள் வருது. அவர் இந்த பல்லர்கள் சமுதாயத்தை பத்தி பேசுறாரு, அதை பத்தி பேசுறாரு, இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பேசும்போது இதெல்லாம் அண்ணன் கன்வே பண்ணணும். எப்படி கன்வே பண்றது, அந்த கூட்டத்தில் தான் சொல்ல முடியும். சொல்லணும் வந்தா அவன் அப்படிதான் பேசுவான், தேவர் மரவன் தான் பேசுவாங்கிறாரு, நம்ம மற்றவங்களெல்லாம் ஜாதி ரீதியா பண்றாங்கன்றாரு. அப்புறம் பேசுறதுக்கான அனுமதி தரல, எங்களை வெளியே போனா நாயன்ட்டாரு, நாங்க வெளியே வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இருந்துச்சுன்னா அண்ணன் வந்து ஒரு காலம் வெல்ல முடியாது. இதை வந்து அண்ணன் வந்து அரசியல் அடிப்படையே வந்து இல்லாம சும்மா ஒரு 4 இதை வச்சு பேசிக்கிட்டு ஒரு 4 பேரை வந்து மீடியாவில் பேச வச்சுக்கிட்டு இது அதனால வந்து கட்சி அடுத்த கட்டத்துக்கு நசுருமான்னு சொல்ல எனக்கு இது இல்லை. ஏன்னா எங்களுக்கே நாங்கள் 10 வருஷமா இருக்கிறவங்களுக்கே எங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி தரல, வேற இனிமேல் நாளைக்கு நாள் கழிச்சு வரப்போறவங்களுக்குலாம் எப்படி கட்சி இருக்கும்னு சொல்ல முடியாது. இல்லை என்னன்னா விசாரிக்கணும் 2 பக்கம் விசாரிக்கணும், என்ன தப்புன்னு இல்லை. அதாவது நான் மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிறது தவறானது. மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் எதுக்கு வைக்கணும், அதுக்கு இது விஷயம் ஒரு பொதுக்கூட்டமா வச்சு நடத்திட்டு போயிருக்கலாம், நாங்க பாட்டு ஓரம் பண்ணி கை தட்டிட்டு போயிருப்போம், கேட்டு போயிருப்போம் கருத்து சொல்றோம். அதனால வந்து இது பெரிய மன உளைச்சல் தான். உண்மைதானே, ஒரு கலந்தாய்வு கூட்டம் என்ன, ஒரு தலைவருக்காக நிர்வாகிகள் எழுப்பி கேள்வி கேட்பாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கருத்தை உள்வாங்கிட்டு இப்படி பண்ணப்பா இப்படி பண்ணப்பா நடத்தணும். யார் பேச்சும் கேட்க மாட்டேன், நான் சொல்றதுதான் நீ சொல்ற மட்டும் செய், இல்லைன்னா வெளியே போ அப்படின்னா அப்படின்னு சர்வாயுதம் கேட்டா ஒரு நேர்மையாளனுக்கு சர்வாயுதம் இருக்குமா, அது வந்து நேர்மையாளனுக்கு இருக்கணும், உங்களுக்கே இருக்கு தான் கேட்கிறோம். இல்ல சர்வாயுத்தம்னா அதுல நீ சர்வாயுத்தம் வெறும் சர்வாயுத்தம் மட்டும் இருந்துச்சுன்னா அது கொடுங்கள், அது ஹிட்லர் மாதிரி, ஹிட்லர் கூட நல்லவர் அவங்க ஆட்களுக்கு. ஆனா நீங்க எப்படி இருக்குன்னு தெரியல. இல்ல என்ன ஒரு சர்வாதிகாரத்தனம், இப்ப நீங்க அவருக்கு பின்னாடியே படிச்சுக்கலாம், வண்டி ரொம்ப நாள்ல இழுத்து வண்டி ஓடாது. 2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கட்சியை கூட்டமே ஃபுல்லா காலியாகும். இல்ல சாட்டை துருப்புன்னு அவருக்கு மட்டும் தான் இதை பேச தெரியும், மேடையில போயிட்டு ஒவ்வொருத்தரையும் நான் முத்துராமலிங்க அவர் பேரன், நான் அவரு பேரன், இவரு பேரன், அப்ப நாங்களாம் யாரு, இல்ல உங்களுக்கு மட்டும் தான் வாயிருக்கும் போது அப்படி உணர்ச்சி பொங்க அப்படி பேசாராம். அதாவது நம்மளும் போயிட்டு சரிக்கு சமமா நம்மளாலையும் பேச முடியும் மேடையில போயிட்டு, ஆனா அது வேண்டாம் அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழை வெற்றி களத்துக்கு தளபதி விஜய் அவர்களுக்கான எதிரி நான் தமிழ் கட்சி அல்ல, இவங்க ஒரு பொருட்டே கிடையாது, மெயின் எதிரி வேற அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் வேண்டாம் நம்ம விலகி நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா தொடர்ந்து அவங்க வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி வைக்க சொல்லிட்டு வச்சுட்டே இருக்கும்போது அதுல பதில் கொடுக்க எப்படி நம்ம கடந்து போக முடியும். ஸோ அதுக்கான இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதில உங்களுக்கு ஏதாவது குறை தெரியுது, நான் பேசுனது ஏதாவது தவறா இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல விமர்சனம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்மளுடைய நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.